This is Nifty team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சும் ஆக்சுவலாக இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இதில் முழுக்க இண்டிகேட்டரோ வேர்ல்டு நியூஸோ எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்டோ எதுவும் இருக்காது கைஸ். இது முழுக்க செல்லருக்கு லாஸ் வரக்கூடிய இடம், செல்லர் எங்கெல்லாம் எக்ஸிட் ஆகிறாங்களோ அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி நம்ம அதை தான் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போய்ட்டு என்ட்ரி எடுப்போம். ஏன் அப்படின்னா, இது ஒரு செல்லர்ஸ் மார்க்கெட்டுன்றதுனால செல்லர்ஸ் எங்கெங்கெல்லாம் ஆக்சுவலாக லாஸ் ஆகிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ அங்கே தான் பையர்ஸ் போய் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,475 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக மார்க்கெட் 10 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,630 பக்கமாக இருந்தது. அதாவது 24,475லேருந்து 24,630 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து 180 பாயிண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எல்லாமே வந்து நெகட்டிவ், ஆனால் ஓப்பனுக்கு மேலே. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் நிற்கிது அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ், ஓப்பனுக்கு கீழே அப்படின்னா ஒரு நெகட்டிவ். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணி இவ்வளோ பெரிய கேப், ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய 800லேருந்து 500 வரைக்கும் ஒரு 300 பாயிண்ட் கேப் டவுனில் வந்து மார்க்கெட்டு விழுந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் அப்போ ஓப்பன் ப்ரைஸ் கீழே தானே வரணும், கீழே வந்து போனால் தானே அது ஒரு ட்ரெண்டாக அப்படியே போகும். ஆனால் பாருங்கள், ஓப்பன் ப்ரைஸில் மட்டும் உடைக்காமல் மேலே போகலாம் பாருங்கள். இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேப் அப் கேப் டவுன் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி சினாரியோ, இவ்வளோ பெரிய கேப் டவுனில் கீழே வந்து நெகட்டிவாக இருந்த மார்க்கெட் எப்படி ஓப்பனை கீழே உடச்சி கீழே போகாமல் மேலே போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதாவது 850 செல் பண்ணி வைக்கிறீங்க ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி எஸ்டர்டே. திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலைல பார்க்குறீங்க ஒரு 300 பாயிண்ட் கீழே இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு 300 பாயிண்ட் கீழே போட்டோம்பா அப்படின்ட்டா பார்ப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் வந்தாலே கட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதுதான் இன்ட்ராடேல பண்ணுவாங்க. ஒரு வாரம் பொசிஷன் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு 2-3 நாள் வச்சுருப்பாங்க. அப்போது அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு 2-3 நாள் ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல செல் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய 300 பாயிண்ட்லாம் கிடச்சுன்னா டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணும்போது என்ன ஆகும்? செல் பண்ணிடுறாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணால் செல் பண்ணவங்க பை பண்ணால் என்ன ஆகும்? மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகேங்களா? இதுதான் விஷயம். அதே தான் மேலே ஆக்சுவலாக கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் சேம் கான்செப்ட் தான். ஒரு பை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. புக் பண்ணும்போது அது கீழே வரும். ஓகேங்களா? அதனால தான் அந்த கேப் டவுன் கேப் அப்பில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ரீசன். ஆனால் இது எப்போவுமே இப்படி தான் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? சில டைமில் இந்த ஓப்பன் ப்ரைஸை சும்மா ஒரு ஃப்ளை கொடுத்துட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஓப்பனை உடச்சி திருப்பி ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி பெரிய மூவ்மெண்ட் நடக்கிறதுலாம் வந்து அவங்க ஆப்ரேட்டர்ஸ்க்கு க்ளீனாக தெரியும். இந்த மாதிரி இன்னும் கீழே போகுது, இன்னும் மேலே போகுது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட லாட்டை கட் பண்ணுவாங்க. அதனால் அது ஒரு சின்ன ஃப்ளை ஆகும். ஓகேங்களா? மிச்சம் பாதி லாட்டை அப்படியே ஹோல்டு பண்ணி இன்னும் கீழே போகுதுன்னு அவங்களுக்கு தெரியறதுனால இன்னும் ஒரு 2-3 நாள் வைப்பாங்க. அதனால தான் அது ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி போவோம் சில டைமில். ஓகேங்களா? அதனால் நம்ம இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய சினாரியோ. ஓகேங்களா? இதுக்கு நம்ம அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஆக்சுவலாக மார்க்கெட் 10 நிமிஷத்தில் இங்கே 630 இருக்கும்போது 24,600 அப்படின்ற கால்
ஆக்சுவலாக மார்க்கெட் நம்ம 20 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தது. அந்த டைமில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னு கேட்டால் 24,590 85 பக்கமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 500 கால் 550 கால் தான் இந்த மணி. மேலே பார்த்தீங்கன்னா 600 புட்டு 650 புட்டு வந்து இந்த மணி. ஓகேங்களா. ஆக்சுவலாக நம்ம ஓப்பனுக்கு மேலே இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு போய் நம்ம காலை தான் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக கால் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு 24,550 காலை தான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோம் நம்ம. ஆக்சுவலாக இதுதான் 24,550 கால். இப்போ மார்க்கெட் எப்படி பாசிட்டிவாக என்ன தான் அவன் கேப் டவுன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எஸ்டர்டே லோ கீழே இருந்தாலும் ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் இருக்கா மாதிரியே இவனும் சேமாக இருக்கானா பார்த்தா சேம் அதே மாதிரி தான் இருக்கான். இவனும் எஸ்டர்டே லோ பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஆனால் பாருங்கள் ஓப்பனுக்கு மேலே இருக்கான் இவன். ஆக்சுவலாக இவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கான். ஆக்சுவலாக இது அட்வான்ஸ் லெவல் 227ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். இவன் ஓப்பன் ப்ரைஸ் இங்கே கீழே இருக்குது. 201ன்றது அவன் அட்வான்ஸ் ப்ரைஸ் ஓப்பன் ப்ரைஸ். ஓகேங்களா. இது வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் இது. ஓகேங்களா. அப்போது ஒரு 15 மினிட்ஸில் வந்து இவனும் பாசிட்டிவாக தான் இருக்கான். ஓகேங்களா. அப்போது நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வந்திருக்கானா வரல. ஓகேங்களா. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்றது ஐயை கீழே உடைக்கணும். ஓகேங்களா. ஐயே ஆப்போசிட்டில் இருக்கவன் கீழே உடைச்சா இவன் லோ உள்ள வருவான்ட்டு நம்ம எடுப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்கும், ப்ரீமியமும் இன்சைடில் இருக்கும். இவன் மட்டும் லோ கீழே இருக்கிறான். அப்போது அந்த டைமில் இவனை எடுப்போம். ஒரு 3 நாள் ஸ்ட்ரக்சர் வரும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில். இதில் எதுவுமே வரல. இது வந்து ஆக்சுவலாக ரெகுலர் என்ட்ரி தான் இது. ஓகேங்களா. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து டோட்டலாக கேப் டவுனில் இருந்தது. ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ரெகுலர் என்ட்ரி தான். இந்த மணி கால் போட்டு சார்ட்டை எடுத்து வச்சு இதில் வந்து ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இருந்தால் தான் நம்ம எடுப்போம். ஆனால் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா ரெகுலர் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. அது எடுக்கலாம், இல்லை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாள் ட்ரேட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜினா இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஒரு 2 ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணால் போதுமானது. அதுவே மிகப்பெரிய ப்ராஃபிட்டில் வந்து நிற்கும். ஓகேங்களா. அப்போது இந்த என்ட்ரிலாம் எடுக்கணுமானா கண்டிப்பாக நீங்கள் எடுக்காமல் அவாய்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. நம்ம இதில் என்ட்ரி ரெகுலர் என்ட்ரி வந்ததை போட்டிருக்கோம், அவ்வளோதான். நம்மளே எடுக்கலை இந்த என்ட்ரி. ஆக்சுவலாக இந்த என்ட்ரியை ரெகுலர் என்ட்ரியை நம்மளே எடுக்கலை. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா இவன் எப்படி இருந்தாலும் மேலே போனவன் கீழே வந்து இதை உடச்சி அவன் ஓப்பனை உடச்சி கீழே போகிறானா அப்படின்னு சொல்லி அப்போ ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இவன் லோ உடைக்கும் போது புட் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். அவன் ஐயை உடச்சி தான் இருந்தான் ஆல்ரெடி. அப்போது அங்கேருந்து அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் நம்ம இருந்தோம். ஓகேங்களா. ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. ஆனால் ஆக்சுவலாக இவன் அந்த மாதிரி நடக்கலை. இது ரெகுலர் என்ட்ரி இருந்ததுனால நம்ம எடுக்கலை. நம்மளும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறோம். வேறு எதையுமே நம்ம பார்க்கறது இல்லை. ஒரு 2 ஸ்ட்ரக்சர் நம்ம 3 ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். அந்த 3 ஸ்ட்ரக்சரில் அந்த மாதிரி செட்டப் வந்தால் பண்ணுவோம், இல்லைனா பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அதுவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவே நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. ஓகேங்களா. வேறு எதை பற்றியும் நம்ம பார்க்குறதே கிடையாது. எந்த நியூஸும் பார்க்கறதில்ல. எந்த ப்ரீமியம் கால்குலேஷன், எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்ட் எதையுமே நம்ம பார்க்குறதில்ல. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் என்ட்ரி கொடுக்குறோம், இல்லைனா கொடுக்குறது இல்லை. ஓகேங்களா. ஓகே. அப்படி பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷத்தில் இவன் ஆக்சுவலாக அட்வான்ஸோட சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 230ன்னா இவன் 270 40 பாயிண்ட் கொடுத்துருக்கான் ரெகுலர் என்ட்ரியில். ஆக்சுவலாக இங்கே எடுக்கிறீங்கன்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். 15 பாயிண்ட்ன்றது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 215 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. டீசெண்டான ப்ராஃபிட் கொடுத்தான் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம இந்த என்ட்ரி கொடுக்கல. நம்ம ரெகுலர் என்ட்ரியில் வந்ததுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா. ஒரு ஸ்லோ மூமெண்ட் மார்க்கெட் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா. ஓகே. இதுவே வந்து நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரினா ஃபாஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஓகே காய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ட்ரி டெய்லி தான் கிடைக்கிது. நம்மளுக்கு நம்ம விஷயம், அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம பண்ணால் போதும். ஓகேங்களா. அதாவது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நம்ம எதனால் லாஸ் ஆகிறோம் அப்படின்றது இது வரைக்கும் யாரெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் என்ட்ரி எடுத்தோடனே ஒரு மூவ்மெண்ட் நடந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, உடனே ஒரு 20 பாயிண்ட் போச்சுன்னா உடனே கட் பண்ணிடுவீங்க. 5 நிமிஷத்தில் ப்ராஃபிட் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் லாஸே ஆகப்படுங்க. அதே ஒரு என்ட்ரி நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு அரை மணி நேரம் மார்க்கெட் நீங்கள் போட்ட இடத்துலேருந்து மேலே போகுது, நீங்கள் போட்ட இடத்துலேருந்து கீழே வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? பயந்து ஒரு 10 நிமிஷத்தில் கட் பண்ணிவிடுவீங்க. அப்போ லாஸ் ஆக ஒரு சான்ஸ், அது லாஸ் ஆக சான்ஸ் இல்லை. நிறைய பேர் கண்டிப்பாக கட் பண்ணி லாஸ் ஆகிட்டு திருப்பியும் மேலே போய் திருப்பியும் என்ட்ரி எடுப்பாங்க, திருப்பியும் கீழே வரும்போது திருப்பியும் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா. ஒரு ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு கரெக்டாக அது அடித்தா தான் வெளியே வருவோன்ட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அப்போது ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு என்ட்ரி கிடச்சி 5 நிமிஷத்துலேயே மூவ்மெண்ட் ஆகிடுச்சுன்னா ஈஸி. அதே ஒரு அரை மணி நேரம் சொதப்பினானா நீங்கள் பயந்து
கட் பண்ணிடுவீங்க. இது ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக நீங்கள் எடுத்த ஒரு 10 நிமிஷம் இல்லை மேக்ஸிமம் 15 நிமிஷத்தில் டக்குன்னு டார்கெட் போயிடும். ஓகேங்களா? இன்னொன்று அக்யூரசி அதிகம் அதில். நீங்கள் 10 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 7 என்ட்ரி 8 என்ட்ரி கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஒரே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட், கரெக்டான சைக்காலஜி, கரெக்டான டிசிப்ளினாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அதை. ஓகேங்களா? அதில் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? அப்போது இந்த 2 விஷயம் தான் ஒரு சக்ஸஸ், ட்ரேடரோட சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன, ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ட்ரி எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக போய் டார்கெட் கொடுத்து முடிஞ்சிடணும். அப்போ தான் நீங்கள் திருப்பி மார்க்கெட்டில் போய் பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உடனே ப்ராஃபிட் கிடச்சிட்டு வெளியே வரீங்க. இன்னொரு விஷயம் சக்ஸஸ் ரேஷியோ. நீங்கள் அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் என்ட்ரு ஆகிறீங்கன்னா அதில் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் மனசு வந்து அதை ஏற்றுக்கும், உங்கள் மூளை வந்து அதை நம்பும். ஓகேங்களா? உங்கள் மனசும் உள் மனசும் அதை நம்பும்போது தான் இன்னும் சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக நடக்கும் அது. ஓகேங்களா? அது ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, திடீர்னு லாஸ் ஆகுது, திடீர்னு கெயின் ஆகுது, திடீர்னு லாஸ் ஆகுது, திடீர்னு கெயின் ஆகுது அப்படின்னா உங்கள் மனசு அதை ஏற்றுக்காது. ஓகேங்களா? உங்கள் மூளையிலையும் அது பதியாது. இதே வந்து சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குதுன்னா உங்கள் மூளையில் பதிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து என்ட்ரி எடுப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணுவீங்க, முடிஞ்சுது, அவ்வளோதான். அந்த என்ட்ரி வரலையா சைலண்ட்டாக மேடியை பார்ப்பீங்க. இதுதான் மெயின் விஷயமே. ஓகேங்களா? அப்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஸ்ட்ரக்சர், எந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்குதோ, அதிகமாக ஸ்வீட் ப்ராஃபிட் கொடுக்குதோ அதை மட்டும் வச்சு அது அந்த மாதிரி வந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி என்ட்ரி எடுக்காமல் விட்டுருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நான் படுவேன். ஓகேங்களா? இல்லை நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களோட ப்ராக்டிஸ். ஓகேங்களா? நம்ம சொல்கிறது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் உங்கள்கிட்ட. அட்வான்ஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துட்டோம், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துட்டோம். இதில் உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது? எனக்கு இதுதான் இப்போ கரெக்டாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ட்ரேட் பண்ணுவாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கோ, என்ன மாதிரி ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி அதில் உங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி அதில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் மெயின் ப்ராக்டிஸ் தான். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக இதில் கெயின் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நீங்கள் கன்சிஸ்டண்டாக மந்த்லி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப ஒரு ஸ்லோ மார்க்கெட் தான். இருந்தாலும் ரெகுலர் என்ட்ரி கிடச்சி, ஜாக்பாட் என்ட்ரி கிடைக்கல, நம்மளே என்ட்ரி அதில் எடுக்கலை. இருந்தாலும் நம்ம வந்த ரெகுலர் என்ட்ரியை போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, மண்டே மார்க்கெட் பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ். திருப்பியும் சொல்கிறது என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும், கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்ம கலந்துக்கலாம். தேங்க்யூ.